டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பிசியில் வந்து 7667 கொடுத்துருந்தோம் நண்பா. ஆனால் நம்ம மெயினாக எதிர்பார்த்தது 5500 தான். அந்த நம்பர் வரல. அது வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து ஒரு 90 95 வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அந்த 90 வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. உள் நம்பரில் 903ன்னு சொல்லி இருந்தது ரிசல்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் பிசியில் வந்து 76 ஒரு வின்னிங் தான் வந்திருக்கு நண்பா. இது ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் ஆனால் 576ன்னு கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் 276ன்னு ரிசல்ட் வந்துருச்சு நண்பா. ஒரு நம்பரில் போயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். இன்றைக்கி நல்ல நம்பர் எதுவும் அமையலை நண்பா. சிம்பிளாக தான் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சீக்கிரம் வீடியோ முடிஞ்சிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குயிக்காக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிக்கு 95 கொடுத்துருது நம்ம. அந்த ஏபியில் வந்து உள் நம்பரில் 90ன்னு சொல்லி வச்சுருப்பான். இந்த 03 வந்து இயர்லி சார்ட்லேருந்து வந்த நம்பர் தான் நண்பா. அதை நான் இன்னொரு நாள் காட்டுறேன் அந்த ரூட்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 276ங்களா. இந்த 276 பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா 076ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்து நாளைக்கு ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எந்த போர்டில் வேணால் இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல காட்டியிருக்கோம் அந்த பேட்டர்னு. இந்த 5க்கு 5 வைக்கும்போது இந்த 8க்கு ஒரு 8ஓ 3ஓ பவரில் வரும். இதே மாதிரி நான் நிறைய இடத்துல மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அதே கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 8க்கு 8க்கு நாளைக்கு ஏ போர்டில் 2க்கு ஒரு 2ஓ 7ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்குது, காட்டுறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஏர்லி சார்ட்டில் இருக்கிற ரூட் எடுத்தால் வின்னிங் வாங்கியிருந்தோம். அது டக்குன்னு காட்டிக்கிறேன். இந்த 5க்கு 5 நிறுத்தினதுக்கு இந்த பிசிக்கு வந்து இந்த 76 இல்லைன்னா 64 இந்த ஸ்டேட் நம்பர் வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 76 விழுந்துருச்சு. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 209ங்க. சரிங்களா? இந்த 209க்கு இந்த 257 இந்த சி போர்டு நம்பர் ஏ போர்டில் 2ஆம் நம்பர் வச்சுட்டு பிசிக்கு 09ன்னு கொடுத்துருப்பான். சரிங்களா? இந்த 2 நம்பரில் எந்த நம்பருமே பிசிக்கு மேட்ச் ஆகிருக்காது. ஒரு வேளை வந்து அந்த 5ஆம் நம்பர் 0 அப்படின்னு சொல்லி இங்கே கணக்கு வந்ததுன்னா சி போர்டுக்கு நாளைக்கு ஒரு 7ஆம் நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது நண்பா, வர வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசிக்கு வந்து இந்த 57 அப்படியே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா இந்த 89. சரிங்களா? இந்த நம்பர் வந்து இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த சி போர்டில் 2க்கு 7 வச்சுருப்பான். சரிங்களா? இந்த 2க்கு 7ன்னா இந்த 9க்கு ஒரு 9 இல்லை 4 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த கிராஸில் பார்த்த நம்பரும் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுங்களா. இந்த 89 மேட்ச் ஆகுதுங்களா. ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதே இன்னொரு ரூட்டு இருக்குது, நான் காட்டுறேங்க. அதே மாதிரி இந்த சி போர்டு 2க்கு 7. சரிங்களா? இந்த 2க்கு 7 இந்த 0க்கு ஒரு 0 இறக்கியிருப்பான். சரிங்களா? அப்போ நாளைக்கு இந்த 2க்கு ஒரு 2ஓ 7ஓ ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இருங்க, நான் இன்னொரு ரூட்டு காட்டுறேன். இங்கே காட்டாமல் விட்டேன் நண்பா, அதை மட்டும் காட்டுக்கிறேன். அதை காட்டுற நோட் பண்ணிக்கிங்க. இந்த முந்தானேத்து ரிசல்ட்டு 824. இந்த பி போர்டு 2ஆம் நம்பரை எடுத்து ஏ போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ வந்து நாளைக்கு இந்த பிசிக்கு வந்து இந்த 89 இல்லைன்னா இந்த 88 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இயர்லி சார்ட்டில் பிசியில் 89 பார்த்தாங்களா, இங்கேயும் வந்து 89 98 மேட்ச் ஆகுதுங்களா. அதனால் நாளைக்கு பிசிக்கு 8998 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. மிஸ் ஆச்சுன்னா 88 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து வீக்லி சார்ட்டை பார்த்துடலாம்.
இந்த வீக்லி சார்ட்டில் 251ன்னு சொல்லி இருக்குங்க போன வாரம் ரிசல்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு வந்து 250ன்னு சொல்லி இருக்கும் நண்பா. சரிங்களா? அப்போ இந்த சி போர்டுக்கு ஒரு 0 வந்து பெண்டிங் இருக்குது. அது நாளைக்கு இறங்குற இந்த 0 வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது ஏன் சொல்கிறேன்னா நல்லா பாருங்கள். போன வாரம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 251 சரி 099 அதுக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு. அந்த 099ல் சி போர்டு நம்பர் வந்து 092 சரிங்களா? அந்த 09 ஏபிக்கு வச்சுட்டு சி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் பெண்டிங் இருக்கும். அது வந்து அடுத்த வாரம் ஏ போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? அதனால் நாளைக்கு 0 வந்து ஏதோ ஒரு போர்டில் இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிங்க. அடுத்து பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 99 சரிங்களா? ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு பிசி வந்து 99 வச்சுருப்பான். அப்போ ஒரு வாரம் கேப் விட்டு நாளைக்கு வந்து ஒரு ஏபிக்கு ஒரு 99 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அந்த 2 9ல் ஒரு 9வது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தோம்னா நாளைக்கு ஏ போர்டுக்கு வந்து 9 அப்படி இல்லைன்னா 7 2 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. என் கணக்கில் இந்த 3 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 68 86 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா? 81 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். அது இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குது. அதனால் 81 கொடுத்துருக்கேன். ஒரு வேளை அந்த 6ஆம் நம்பர் பவர் பண்ணி வச்சா வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபியில் 44 99 நண்பா நம்ம பார்த்த ரூட்டு. அதே மாதிரி பிசிலேயும் அந்த 49 94 நகர்த்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா சி போர்டில் 9ஆம் நம்பர் இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு காட்டுச்சு. அதனால் பிசிக்கு ஒரு வேளை நகர்த்தி வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 57 52 89 98 ஒரு 88 75 70 நண்பா. சரிங்களா? அப்புறம் ஏபிக்கு மறுபடியும் ஒரு 27 22 கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏ போர்டுக்கு நாளைக்கு 2 7 வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 8க்கு 8 நிறுத்தியிருப்பான். சரிங்களா? இந்த 8க்கு 8 நிறுத்தும்போது இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 899 இந்த கிராஸில் இருக்கிற நம்பர் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வச்சுருப்பான். அது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 9ஆம் நம்பர் பவர் பண்ணி 84ன்னு கணக்கு பண்ணியிருப்பான். அதேபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை ஏ போர்டுக்கு 2 7 இறங்குச்சுன்னா இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 225 சரிங்களா? இந்த 225 வந்து ஏபிக்கு மறுபடியும் ஒரு 22 27 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏசியில் வந்து ஒரு 25 70 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதனால தான் வந்து ஏபிக்கு வந்து ஒரு 22 27 கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து 3 டிஜிட்டை பார்த்துடலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த 7 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? இதில் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 990 970 957 989 799 270 275 சரிங்களா? என் கெஸ்ஸிங்க்கு இது மேட்ச் ஆகுது நண்பா. 4 டிஜிட் வந்து இன்றைக்கி நல்ல பேட்டர்ன் அமையலை. அதனால் கொடுக்கல நண்பா. மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் அமைஞ்சால் நான் 4 டிஜிட் கொடுக்குறேன். சரிங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.